வணக்கம் நண்பர்களே. இந்த வேகமான எப்போதும் இணைப்பில் இருக்கும் டிஜிட்டல் யுகத்தில் நாம் ஒருபோதும் தனியாக இருப்பதில்லை. ஒருபோதும் முழுமையான அமைதியில் இருப்பதில்லை. காலையில் கண் விழித்தவுடன் நம்மை வந்தடையும் சமூக ஊடக அறிவிப்புகளின் சத்தம், நாள் முழுவதும் ஒலிக்கும் தொலைபேசி அழைப்புகள், முடிவில்லாத அலுவலக கூட்டங்கள், தொலைக்காட்சி விவாதங்களின் இரைச்சல் என வெளிப்புற சத்தங்களால் நாம் தொடர்ந்து சூழப்பட்டிருக்கிறோம். இது போதாதென்று நமது உள்மனதிலும் ஒரு இடைவிடாத உரையாடல் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. கடந்த காலத்தின் கவலைகள், எதிர்காலத்தை பற்றிய பயங்கள், முடிக்க வேண்டிய வேலைகளின் பட்டியல், மற்றவர்களை பற்றிய அபிப்பிராயங்கள் என நமது சிந்தனைகள் ஒருபோதும் ஓய்வதில்லை. இந்த தொடர்ச்சியான இரைச்சலுக்கு மத்தியில் எப்போதாவது ஒரு வார்த்தை கூட பேசாமல், எதையும் தீவிரமாக சிந்திக்காமல் வெறுமனே அமைதியாக இருக்க முயற்சித்திருக்கிறீர்களா? பலருக்கு மௌனம் என்பது ஒரு வெறுமையான, சங்கடமான அல்லது நேரத்தை வீணடிக்கும் ஒரு விஷயமாக தாண்ட தோன்றுகிறது. ஒரு உரையாடலில் ஏற்படும் சிறிய அமைதி கூட அதை நிரப்ப வேண்டிய கட்டாயத்தை நமக்கு ஏற்படுத்துகிறது. ஏனென்றால் பேசுவதுதான் அறிவு என்றும், தன் கருத்தை உரக்கச் சொல்வதுதான் தன்னம்பிக்கை என்றும், எப்போதும் தொடர்பில் இருப்பதுதான் வெற்றி என்றும் நாம் நம்ப வைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் வரலாற்றை உற்று நோக்கினால் உலகின் மாபெரும் ஞானிகளும், சக்தி வாய்ந்த தலைவர்களும், ஆழமான சிந்தனையாளர்களும் மௌனத்தின் சக்தியை பற்றி மீண்டும் மீண்டும் பேசியிருக்கிறார்கள். கௌதம புத்தர் போதி மரத்தடியில் பல நாட்கள் மௌனத்தில் ஆழ்ந்த பின்னரே ஞானத்தின் உச்சத்தை அடைந்தார். பல நூற்றாண்டுகளாக ரிஷிகளும் முனிவர்களும் தங்கள் ஆன்ம ஆற்றலை மௌன விரதத்தின் மூலமே பெருக்கிக் கொண்டார்கள். மாபெரும் ராஜதந்திரி சாணக்கியர் கூட எந்த இடத்தில் பேச வேண்டும் என்பதை அறிபவனை விட எந்த இடத்தில் பேசாமல் இருக்க வேண்டும் என்பதை அறிபவனே உண்மையான புத்திசாலி என்றார். உண்மையில் மௌனம் என்பது பலவீனத்தின் அடையாளம் அல்ல. அது ஒரு மாபெரும் சக்தி. அது ஒரு கவசம், ஒரு ஆயுதம் மற்றும் தன்னைத்தானே கண்டறிய உதவும் ஒரு ஆழமான கருவி. அது ஒரு காலி பாத்திரம் அல்ல, மாறாக ஞானமும் தெளிவும் ஆற்றலும் நிரம்புவதற்கான ஒரு பரந்த வெளி. தேவையற்ற வார்த்தைகளை தவிர்ப்பதன் மூலம் நாம் வெறும் சத்தத்தை குறைப்பதில்லை, நமது கவனத்தை கூர்மையாக்குகிறோம், நமது ஆற்றலை பாதுகாக்கிறோம், நமது மதிப்பை கூட்டிக் கொள்கிறோம். இன்று உங்கள் வாழ்க்கையை அடியோடு மாற்றக்கூடிய மௌனத்தின் 10 சக்தி வாய்ந்த விதிகளை பற்றி நாம் மிக ஆழமாக பயணிக்கப் போகிறோம். இந்த விதிகளை நீங்கள் புரிந்து கொண்டு உங்கள் வாழ்வில் பயன்படுத்த தொடங்கினால் உங்கள் வார்த்தைகளுக்கு மட்டுமல்ல, உங்கள் அமைதிக்கும் ஒரு புதிய அளப்பரிய மரியாதை பிறக்கும். இந்த இரைச்சல் மிகுந்த உலகில் அமைதியின் மூலமே உண்மையான சக்தியை எப்படி அடைவது என்பதை நாம் கற்றுக்கொள்வோம். வாருங்கள், இந்த அமைதியான பயணத்தை தொடங்குவோம். முதல் மௌனம் ஆற்றலை சேமிக்கிறது. உங்கள் சக்தியை வீணாக்காதீர்கள். நம்முடைய ஆற்றல் என்பது ஒரு குறிப்பிட்ட அளவு கொண்ட ஒரு பொக்கிஷம். அதை நாம் எப்படி செலவழிக்கிறோம் என்பதுதான் நமது வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிறது. நாம் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும், குறிப்பாக உணர்ச்சி வசப்பட்டு பேசும் வார்த்தைகள், நமது மன மற்றும் உடல் ஆற்றலின் ஒரு துளியை செலவழிக்கிறது. ஒரு ஓட்டையுள்ள வாளியிலிருந்து நீர் தொடர்ந்து கசிவது போல தேவையற்ற விவாதங்கள், வீண் பேச்சுகள், மற்றவர்களை பற்றிய புறம் பேசுதல், அர்த்தமற்ற வாக்குவாதங்கள் போன்றவை நமது ஆற்றலை மெல்ல மெல்ல உறிஞ்சி நம்மை சோர்வடையச் செய்கின்றன. ஒரு நாளின் முடிவில் நீங்கள் ஏன் களைப்பாக உணர்கிறீர்கள் என்று யோசித்துப் பாருங்கள். நீங்கள் செய்த உடல் உழைப்பை விட நீங்கள் பேசிய வார்த்தைகளும் ஈடுபட்ட வாக்குவாதங்களும் தான் உங்கள் ஆற்றலை அதிகமாக குடித்திருக்கும். ஒரு புத்திசாலி தன் ஆற்றலை ஒரு லேசர் ஒளியைப் போல ஒரே இலக்கில் குவித்து அதை தன் வளர்ச்சிக்கும் ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளுக்கும் பயன்படுத்துவான். ஆனால் பலரும் தங்கள் ஆற்றலை ஒரு உடைந்த மின்விளக்கைப் போல எல்லா திசைகளிலும் சிதறடித்து இறுதியில் இருளில் தவிக்கிறார்கள். நீங்கள் ஒரு தேவையற்ற சண்டையிலோ அல்லது உங்கள் மன அமைதியை குலைக்கும் ஒரு உரையாடலிலோ இருக்கும்போது ஒரு கணம் மௌனமாக இருந்து பாருங்கள். உடனடியாக பதிலளிக்க வேண்டும் என்ற உந்துதலை கட்டுப்படுத்துங்கள். அந்த சில வினாடிகள் மௌனம் அந்த சூழ்நிலையின் தீவிரத்தை குறைப்பது மட்டுமல்லாமல் உங்கள் ஆற்றல் வீணாகாமல் இருப்பதற்கான ஒரு பாதுகாப்பு வளையத்தை உருவாக்குகிறது. நீங்கள் பேசாமல் இருக்கும்போது எதிராளி இன்னும் அதிகமாக பேசி தன் பலவீனங்களையும் உண்மையான நோக்கங்களையும் அவரே வெளிப்படுத்தக்கூடும். சேமிக்கப்பட்ட அந்த ஆற்றலை நீங்கள் ஒரு புதிய திறமையை கற்றுக்கொள்ள, ஒரு புத்தகத்தை படிக்க,
உங்கள் குடும்பத்துடன் நேரத்தை செலவிட அல்லது உங்கள் நீண்ட நாள் கனவை நோக்கி ஒரு படி எடுத்து வைக்க பயன்படுத்தலாம். மௌனம் என்பது சோம்பேறித்தனம் அல்ல, அது ஒரு திட்டமிட்ட செயல். உங்கள் ஆற்றலை எங்கே, எப்போது, எப்படி முதலீடு செய்ய வேண்டும் என்பதை தீர்மானிக்கும் ஒரு புத்திசாலித்தனமான முதலீட்டு திட்டம். உங்கள் வார்த்தைகளை தங்கம் போல கருதுங்கள், அதை அற்பமான விஷயங்களுக்காக செலவழிக்காதீர்கள். இரண்டாவது, மௌனம் மரியாதையை உருவாக்குகிறது. குறைவாக பேசுபவரின் வார்த்தைகளுக்கு எடை அதிகம். ஒரு கூட்டத்தில் 10 பேர் இருக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம். ஒருவர் மட்டும் இடைவிடாமல் பேசிக்கொண்டே இருக்கிறார். எல்லா விஷயங்களுக்கும் தன் கருத்தை சொல்கிறார், மற்றவர்களை பேச விடுவதில்லை. இன்னொருவர் அமைதியாக அனைத்தையும் கவனித்து மிகச் சில வார்த்தைகளே பேசுகிறார். ஆனால் அவர் பேசும்போது ஒட்டுமொத்த அறையும் அவரை கவனிக்கிறது. இதில் யார் அதிக சக்தி வாய்ந்தவராக தெரிகிறார்? நிச்சயம் அந்த இரண்டாவது நபர்தான். காரணம் எளிமையானது. கிடைப்பதற்கு அரிய பொருட்களுக்குத்தான் மதிப்பு அதிகம். எப்போதும் கிடைக்கும் ஒன்றின் மதிப்பு காலப்போக்கில் குறைந்துவிடும். இது வார்த்தைகளுக்கும் பொருந்தும். எப்போதும் பேசிக்கொண்டே இருப்பவரின் வார்த்தைகள் மலிவானவையாக கருதப்படுகின்றன. ஆனால் எப்போது பேச வேண்டுமோ அப்போது மட்டும் ஆழமாகவும் தெளிவாகவும் பேசும் ஒருவரின் வார்த்தைகள் தங்கத்தைப் போல மதிக்கப்படுகின்றன. உங்கள் மௌனம் உங்களைச் சுற்றி ஒருவித மர்மத்தையும் ஆழத்தையும் உருவாக்குகிறது. நீங்கள் சூழ்நிலையை மேலோட்டமாக பார்க்கவில்லை, மாறாக அதன் எல்லா கோணங்களையும் ஆராய்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்ற எண்ணத்தை மற்றவர்களுக்கு ஏற்படுத்துகிறது. இது நீங்கள் ஒரு சிந்தனையாளர், ஒரு நிதானமானவர் என்ற பிம்பத்தை உருவாக்குகிறது. இதன் காரணமாக நீங்கள் பேசத் தொடங்கும் போது இவர் ஏதோ முக்கியமானதை சொல்லப் போகிறார் என்று மற்றவர்கள் இயல்பாகவே உங்கள் மீது கவனம் செலுத்துவார்கள். சமூக சூழல்களிலும் இதுவே உண்மை. எப்போதும் தன்னை முன்னிலைப்படுத்திக் கொண்டு எல்லா இடங்களிலும் தன் இருப்பை காட்டிக்கொள்ள முயற்சிப்பவரை விட தன் வேலையில் கவனம் செலுத்தி அமைதியாக இருக்கும் ஒருவரை மக்கள் மர்மமானவராகவும் கவர்ச்சிகரமானவராகவும் பார்க்கிறார்கள். அவர்கள் இவர் யார், இவர் என்ன நினைக்கிறார் என்று அறிய ஆவல் கொள்கிறார்கள். உங்கள் மௌனம் மற்றவர்களை உங்களை நோக்கி ஈர்க்கும் ஒரு காந்த சக்தி. நீங்கள் பேசாத போது உங்கள் இருப்பு பேசத் தொடங்குகிறது. உங்கள் வார்த்தைகளின் மதிப்பை அதிகரிக்க விரும்பினால் முதலில் அதன் விநியோகத்தை குறையுங்கள். மூன்றாவது, கோபத்தில் மௌனமே சிறந்த ஆயுதம். உணர்ச்சிகளை ஆளும் கலை. கோபத்தில் சொல்லப்படும் வார்த்தைகள் வில்லிலிருந்து புறப்பட்ட அம்புகளை போன்றவை. அவற்றை ஒருபோதும் திரும்ப பெற முடியாது. இது ஒரு பழமொழி மட்டுமல்ல, வாழ்க்கையின் ஆழமான உண்மை. கோபம் என்பது ஒரு சக்தி வாய்ந்த ஆனால் மிகவும் ஆபத்தான உணர்ச்சி. கோபத்தில் இருக்கும்போது நமது மூளையின் பகுத்தறிவு பகுதியான ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் செயலிழந்து உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தும் அமிக்டாலா என்ற பகுதி ஆதிக்கம் செலுத்துகிறது. இதன் விளைவாக நாம் சிந்தித்து பேசுவதில்லை, வெறுமனே உணர்ச்சிகளின் உந்துதலில் வார்த்தைகளை கொட்டுகிறோம். அந்த நேரத்தில் பேசப்படும் வார்த்தைகள் பல வருடங்களாக கட்டிக்காத்த உறவுகளை ஒரே நொடியில் உடைத்து நொறுக்கிவிடும். பின்னர் நாம் நிதானத்திற்கு வந்த பிறகு ஐயோ அப்படி பேசியிருக்க கூடாது என்று வருந்தும்போது காலம் கடந்து போயிருக்கும். அந்த வார்த்தைகள் ஏற்படுத்திய காயங்கள் ஒருபோதும் முழுமையாக ஆறுவதில்லை. ஒரு புத்திசாலி கோபம் வரும்போது உடனடியாக எதிர்வினையாற்ற மாட்டான். அவனுக்கும் கோபம் வரும், ஆனால் அதை எப்படி ஆள்வது என்று அவனுக்கு தெரியும். அவன் முதலில் மௌனத்தை கடைப்பிடிப்பான். அந்த சில நிமிடங்கள் அல்லது சில மணி நேரம் மௌனம் ஒரு மந்திரம் போல வேலை செய்கிறது. முதலாவதாக அது கோபத்தின் தீயை அணைக்கிறது. இரண்டாவதாக அது அவனுக்கு சிந்திக்க நேரத்தை கொடுக்கிறது. நான் ஏன் கோபமாக இருக்கிறேன்? இந்த சூழ்நிலையை எப்படி நிதானமாக கையாள்வது? இப்போது பேசுவது சரியா அல்லது பின்னர் பேசுவது நல்லதா என்று யோசிக்க அந்த மௌனம் உதவுகிறது. மூன்றாவதாக, உங்கள் மௌனம் உங்களை கோபப்படுத்தியவரையும் சிந்திக்க தூண்டுகிறது. உங்கள் அமைதி அவர்களின் கோபத்தின் ஆபத்தத்தை அவர்களுக்கே உணர்த்தும். ஒரு வாக்குவாதத்தில் உரக்க பேசுபவர் அல்ல, அமைதியாக இருப்பவரே இறுதியில் வெற்றி பெறுகிறார். ஏனெனில் அவர் உணர்ச்சிகளுக்கு அடிமையாகாமல் சூழ்நிலையை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார். அடுத்த முறை உங்களுக்கு கோபம் வரும்போது உடனடியாக பதிலளிக்காமல் நான் இதை பற்றி பின்னர் பேசுகிறேன் என்று சொல்லிவிட்டு அந்த இடத்தை விட்டு நகர்ந்து மௌனத்தில் சிறிது நேரம் இருங்கள். அது உங்கள் உறவையும் உங்கள் மன அமைதியையும் காக்கும் மிகச்சிறந்த கவசமாக இருக்கும். நான்காம் மௌனம் கவனிக்கும் திறனை கூர்மையாக்குகிறது.
வார்த்தைகளுக்கு பின்னால் உள்ள உண்மையை காணுங்கள். நாம் பேசிக்கொண்டே இருக்கும்போது நமது கவனம் பெரும்பாலும் நம் மீதே தாக்கே. அடுத்து என்ன பேச வேண்டும், நம்முடைய வாதத்தை எப்படி வலுப்படுத்துவது, மற்றவர்களை எப்படி சம்மதிக்க வைப்பது என்பதிலேயே நமது முழு சிந்தனையும் இருக்கும். அப்போது எதிரில் இருப்பவர் என்ன சொல்கிறார் என்பதை நாம் காதால் கேட்கிறோமே தவிர மனதால் கவனிப்பதில்லை. ஆனால் நீங்கள் மௌனமாக இருக்கும்போது ஒரு அதிசயம் நிகழ்கிறது. உங்கள் புலன்கள் அனைத்தும் கூர்மையாகின்றன. உங்கள் கவனம் உங்களை விட்டு வெளியேறி உங்களை சுற்றியுள்ள உலகத்தின் மீது படர்கிறது. நீங்கள் மற்றவர்களை மிக ஆழமாக கவனிக்கத் தொடங்குகிறீர்கள். அவர்கள் என்ன வார்த்தைகளை சொல்கிறார்கள் என்பதை மட்டுமல்ல, அவர்கள் எப்படி சொல்கிறார்கள், அவர்களின் குரலின் தொனி, அவர்களின் உடல் மொழி, அவர்களின் முக பாவனைகள், அவர்களின் கண்களில் தெரியும் உணர்ச்சிகள் என வார்த்தைகளுக்கு அப்பாற்பட்ட பல நுட்பமான செய்திகளை உங்களால் புரிந்து கொள்ள முடியும். ஒருவர் நான் நலமாக இருக்கிறேன் என்று சொல்லும்போது அவரின் தளர்ந்த தோள்களும் சோர்ந்த கண்களும் அவர் உண்மையில் நலமாக இல்லை என்பதை உங்களுக்கு உணர்த்தும். ஒரு வணிக பேச்சுவார்த்தையில் ஒருவர் தன் கால்களை ஆட்டிக்கொண்டே இருப்பது அவர் பதட்டமாக இருக்கிறார் என்பதை காட்டும். இந்த ஆழமான கவனிக்கும் திறன் ஒரு எக்ஸ்ரே பார்வை போன்றது. அது வார்த்தைகள் என்ற வெளித்தோலை தாண்டி உள்ளே இருக்கும் உண்மையான எண்ணங்களையும் உணர்ச்சிகளையும் பார்க்க உதவுகிறது. இந்த திறனை வளர்த்து கொண்டால் நீங்கள் மக்களை மிக எளிதாக புரிந்து கொள்ள முடியும். அவர்களின் உண்மையான நோக்கங்களையும் தேவைகளையும் பலவீனங்களையும் உங்களால் அறிய முடியும். இது தனிப்பட்ட வாழ்க்கையில் உங்கள் உறவுகளை பலப்படுத்தவும், தொழில்முறை வாழ்க்கையில் சிறந்த முடிவுகளை எடுக்கவும், ஏமாற்றப்படுவதில் இருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளவும் உதவும். பேசுவது தகவலை கொடுப்பது என்றால் மௌனமாக இருந்து கவனிப்பது ஞானத்தை பெறுவதாகும். 5வது பேச்சுவார்த்தையில் உங்களை பலப்படுத்துகிறது. அமைதியின் ராஜதந்திரம். பேச்சுவார்த்தைகள் அது வணிக ஒப்பந்தமாக இருந்தாலும் சரி, சம்பள உயர்வாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு குடும்ப பிரச்சனையாக இருந்தாலும் சரி, ஒரு உளவியல் விளையாட்டு. இதில் வார்த்தைகளை விட மௌனத்திற்கு அதிக சக்தி உண்டு. ஒரு பொதுவான கருத்து என்னவென்றால், அதிகமாக பேசுபவர், தன் வாதங்களை அழகாக எடுத்து வைப்பவர் தான் பேச்சுவார்த்தையில் வெற்றி பெறுவார் என்பது. ஆனால் அனுபவமிக்க பேச்சுவார்த்தையாளர்கள் மௌனத்தை ஒரு சக்தி வாய்ந்த ஆயுதமாக பயன்படுத்துவார்கள். ஒரு முக்கியமான கட்டத்தில் எதிராளி ஒரு சலுகையை முன்வைக்கும் போது உடனடியாக ஆம் என்றோ இல்லை என்றோ பதிலளிக்காமல் சில வினாடிகள் ஆழ்ந்த மௌனம் காத்து அவரை உற்று பாருங்கள். அந்த மௌனம் அறையில் ஒருவித அழுத்தத்தை உருவாக்கும். அந்த அமைதியான இடைவெளியை நிரப்பும் கட்டாயத்தில் எதிராளி பதட்டமடைந்து மேலும் பேசத் தொடங்குவார். அவர் தன் சலுகையை நியாயப்படுத்தவோ அல்லது அதைவிட சிறந்த ஒரு சலுகையை அவராகவே முன்வைக்கவோ வாய்ப்புள்ளது. பேச்சுவார்த்தையில் ஒரு எழுதப்படாத விதி உண்டு. ஒரு மௌனத்திற்கு பிறகு யார் முதலில் பேசுகிறாரோ அவரே தோற்கிறார். உங்கள் மௌனம் நீங்கள் சொல்வதை நான் ஆழமாக யோசிக்கிறேன், உங்கள் சலுகை எனக்கு முழு திருப்தி அளிக்கவில்லை என்ற செய்தியை வார்த்தைகள் இல்லாமல் கடத்துகிறது. இது உங்களை தேவைப்படுபவராக காட்டாமல் தேர்ந்தெடுக்கும் நிலையில் இருப்பவராக காட்டுகிறது. மேலும் அவசரப்பட்டு ஒரு முடிவை எடுப்பதை தடுத்து உங்களுக்கு சிந்திப்பதற்கான நேரத்தையும் இது வழங்குகிறது. ஒருவர் உங்களை ஒரு கேள்வி கேட்டு அதற்கு கட்டாயமாக பதில் சொல்ல வேண்டும் என்று அழுத்தம் கொடுக்கும்போது உடனடியாக பதிலளிக்காதீர்கள். ஒரு கணம் மௌனமாக இருந்து கண்களை பார்த்து பின்னர் நிதானமாக உங்கள் பதிலை சொல்லுங்கள். இது நீங்கள் அழுத்தத்திற்கு அடிபணியாதவர், உங்கள் கட்டுப்பாட்டை இழக்காதவர் என்பதை காட்டும். மௌனம் உங்கள் பலவீனத்தை மறைத்து உங்களை சக்தி வாய்ந்தவராக காட்டும் ஒரு ராஜதந்திர கருவி. 6வது ரகசியங்களையும் திட்டங்களையும் காக்கிறது. உங்கள் வெற்றியை சத்தமிட விடுங்கள். உன் வலது கை செய்வது உன் இடது கைக்கு தெரியக்கூடாது என்று சொல்வார்கள். இதன் ஆழமான அர்த்தம் உங்கள் செயல்களையும் திட்டங்களையும் பற்றி தம்பட்டம் அடிக்காதீர்கள் என்பதுதான். மாபெரும் ராஜதந்திரி சாணக்கியரின் மிக முக்கியமான கொள்கைகளில் ஒன்று இது. உங்கள் திட்டங்களையும் இலக்குகளையும் அது முழுமையாக நிறைவேறும் வரை மனதிற்குள்ளேயே பூட்டி வையுங்கள். ஏனெனில் முளைக்கும் விதையை பற்றி எல்லோரிடமும் சொன்னால் அது செடியாக வளருமா என்பது சந்தேகமே. நீங்கள் உங்கள் பெரிய கனவுகளையும் லட்சியங்களையும் பற்றி மற்றவர்களிடம் அதிகமாக பேசும்போது உளவியல் ரீதியாக 2 விஷயங்கள் நடக்கின்றன. ஒன்று, அதை பற்றி பேசுவதாலேயே அந்த இலக்கை பாதி அடைந்துவிட்டது போன்ற ஒரு பொய்யான திருப்தி
உங்கள் மனதில் ஏற்படுகிறது. இது உங்கள் உந்துதலையும் கடின உழைப்பையும் குறைத்துவிடும். உங்கள் மூளை பேசுவதையும் செய்வதையும் ஒன்றாக குழப்பிக்கொள்கிறது. இரண்டாவது, இன்னும் ஆபத்தானது. நீங்கள் உங்கள் திட்டங்களை பற்றி பேசும்போது அதை கேட்கும் எல்லோரும் உங்கள் நன்மையை விரும்புவார்கள் என்று சொல்ல முடியாது. சிலர் உங்கள் மீது பொறாமை கொள்ளலாம். அவர்கள் நேரடியாகவோ மறைமுகமாகவோ உங்கள் திட்டங்களுக்கு தடைகளை உருவாக்க முயற்சிக்கலாம். அல்லது எதிர்மறையான கருத்துக்களை சொல்லி உங்கள் தன்னம்பிக்கையை குலைக்கலாம். மௌனமாக இருந்து காரியத்தை சாதி என்பதே புத்திசாலிகளின் மந்திரம். உங்கள் இலக்குகளை ஒரு காகிதத்தில் எழுதுங்கள். அதை அடைய ஒரு திட்டத்தை உருவாக்குங்கள். பின்னர் யாரிடமும் சொல்லாமல் அமைதியாக அந்த திட்டத்தை செயல்படுத்த தொடங்குங்கள். உங்கள் செயல்கள் முன்னேறட்டும். ஒரு நாள் உங்கள் வெற்றி நீங்கள் பேச நினைத்த வார்த்தைகளை விட 1000 மடங்கு உரக்க பேசும். அப்போது உலகம் உங்களை திரும்பி பார்க்கும். மௌனம் உங்கள் திட்டங்களை காக்கும் ஒரு இரும்பு கோட்டை. 7ஆம் உள்மனத் தெளிவை தருகிறது. தன்னை அறியும் பயணம். உங்களுக்குள் இருக்கும் ஞானத்தை கேளுங்கள். நமது வாழ்க்கையின் மிக முக்கியமான கேள்விகளுக்கு நான் யார், என் வாழ்க்கையின் நோக்கம் என்ன, நான் அடுத்து என்ன செய்ய வேண்டும், பதில்கள் கூகுளிலோ புத்தகங்களிலோ அல்லது மற்றவர்களின் ஆலோசனைகளிலோ இல்லை. அதற்கான பதில்கள் அனைத்தும் நமக்குள்ளேயே நமது ஆழ்மனதில் புதைந்து கிடக்கின்றன. ஆனால் வெளிப்புற உலகின் இடைவிடாத சத்தத்திலும் நமது உள்மனதின் குழப்பமான சிந்தனை ஓட்டத்திலும் அந்த ஆழமான அமைதியான குரலை நம்மால் கேட்க முடிவதில்லை. மௌனம் என்பது அந்த உள்மனக் குரலை கேட்பதற்கான ஒரு வழி. தினமும் ஒரு 10 அல்லது 15 நிமிடங்கள் எந்தவிதமான தொந்தரவும் இல்லாத ஒரு இடத்தில் உங்கள் தொலைபேசியை அணைத்துவிட்டு தனியாக மௌனமாக அமர்ந்து பாருங்கள். இதை ஒரு தியான பயிற்சியாக கருதலாம். ஆரம்பத்தில் உங்கள் மனம் ஒரு குரங்கை போல அங்கும் இங்கும் தாவி ஆயிரக்கணக்கான எண்ணங்களை கொண்டு வரும். அதை கட்டுப்படுத்த முயற்சிக்காதீர்கள். வெறுமனே அந்த எண்ணங்கள் வருவதையும் போவதையும் ஒரு சாட்சியைப் போல கவனியுங்கள். நாட்கள் செல்ல செல்ல உங்கள் எண்ணங்களின் ஓட்டம் குறையும். அந்த எண்ணங்களுக்கு இடையே ஒரு சிறிய இடைவெளி உருவாகும். அந்த அமைதியான தெளிவான நிலையில் உங்கள் உள்மனதின் குரல் மெதுவாக ஒலிக்கத் தொடங்கும். உங்கள் பிரச்சனைகளுக்கான தீர்வுகள், உங்கள் உள்ளுணர்வு சொல்லும் செய்திகள், உங்கள் வாழ்க்கையின் அடுத்த கட்டத்திற்கான வழிகள் என பல விஷயங்களில் உங்களுக்கு ஒரு புதிய தெளிவு பிறக்கும். இந்த மௌன பயிற்சி உங்களை நீங்களே புரிந்து கொள்ள உதவுகிறது. உங்கள் உண்மையான ஆசைகள் என்ன, உங்கள் பலம் என்ன, பலவீனம் என்ன, உங்களை எது மகிழ்ச்சிப்படுத்துகிறது, எது துக்கப்படுத்துகிறது என்பதை நீங்கள் தெளிவாக அறியத் தொடங்குவீர்கள். தன்னை அறிந்தவனே உலகை ஆள முடியும். தன்னை அறிவதற்கான முதல் படி மௌனமாக இருந்து தனக்குள்ளே பயணிப்பதுதான். 8வது, படைப்பாற்றலை தூண்டுகிறது. அமைதியில் பிறக்கும் புதிய சிந்தனைகள். உலகின் மிகச்சிறந்த கண்டுபிடிப்புகளும் கலைப்படைப்புகளும் ஆழமான சிந்தனைகளும் கூட்டத்திலோ இரைச்சலான இடங்களிலோ பிறந்தவை அல்ல. அவை அனைத்தும் தனிமையிலும் மௌனத்திலுமே பிறந்தன. ஐசக் நியூட்டன் ஆப்பிள் விழுவதை பார்த்து புவி ஈர்ப்பு விசையை கண்டுபிடித்தது ஒரு அமைதியான தோட்டத்தில்தான். ஆர்க்கிமிடிஸ் யுரேகா என்று கத்தியது ஒரு குளியல் தொட்டியின் தனிமையில்தான். இதற்கு ஒரு அறிவியல் காரணமும் உண்டு. நாம் தீவிரமாக ஒரு வேலையில் ஈடுபடாத போது, அமைதியாக இருக்கும்போது நமது மூளையின் இயல்பு நிலை பிணையம் செயல்படத் தொடங்குகிறது. இந்த நிலையில் நமது மூளை கடந்த கால அனுபவங்களையும் சேமித்து வைத்திருக்கும் தகவல்களையும் எதிர்கால கற்பனைகளையும் ஒன்றாக இணைத்து பார்க்கிறது. இந்த செயல்பாட்டின் போதுதான் எதிர்பாராத விதமாக புதிய சிந்தனைகளும் பிரச்சனைகளுக்கான தீர்வுகளும் தருணங்களும் உருவாகின்றன. நீங்கள் ஒரு சிக்கலான பிரச்சனைக்குத்தான் தீர்வு காண முயற்சிக்கும் போது அதை பற்றியே தொடர்ந்து சிந்தித்துக் கொண்டிருப்பது பலன் தராது. சிறிது நேரம் அந்த பிரச்சனையை விட்டுவிட்டு அமைதியாக ஒரு நடைபயிற்சி செல்லுங்கள். அல்லது வெறுமனே ஜன்னல் வழியே வேடிக்கை பாருங்கள். எந்தவிதமான உள்ளீடுகளும் இல்லாத அந்த மௌனமான நேரத்தில் உங்கள் ஆழ்மனம் வேலை செய்து திடீரென்று ஒரு புதிய தீர்வை கண்டுபிடித்து தரும். படைப்பாற்றல் என்பது வெற்றிடத்தில் இருந்து பிறப்பதில்லை. அது ஏற்கனவே உள்ள தகவல்களுக்கு இடையே புதிய இணைப்புகளை உருவாக்குவது. அந்த இணைப்புகளை உருவாக்குவதற்கான சிறந்த சூழலை மௌனமே வழங்குகிறது. உங்கள் அடுத்த பெரிய யோசனை நீங்கள் பேசிக்கொண்டிருக்கும் போது அல்ல, அமைதியாக இருக்கும்போது தான் பிறக்கும். 9வது, உறவுகளை பலப்படுத்துகிறது. கேட்பதின் மூலம் நேசிப்பது.
ஒரு உறவில் பிரச்சனைகள் வருவதற்கு முக்கிய காரணம் ஒருவரையொருவர் புரிந்து கொள்ள தவறுவதுதான். அந்த புரிதலின்மைக்கு அடிப்படை காரணம் நாம் பேசுவதில் காட்டும் ஆர்வத்தை கேட்பதில் காட்டுவதில்லை என்பதுதான். ஒரு உறவில் ஒருவர் தன் பிரச்சனைகளையோ உணர்ச்சிகளையோ பகிர்ந்து கொள்ளும்போது நாம் உடனடியாக ஒரு தீர்வை கொடுக்கவோ ஒரு ஆலோசனையை வழங்கவோ அல்லது அவர்களை திருத்தவோ முயற்சிக்கிறோம். நீ இப்படி செய்திருக்க வேண்டும், கவலைப்படாதே, எல்லாம் சரியாகிவிடும் என்பது போன்ற வார்த்தைகளை சொல்லுகிறோம். ஆனால் அந்த நேரத்தில் அவர்கள் விரும்புவது ஒரு தீர்வையோ ஆலோசனையையோ அல்ல. அவர்கள் விரும்புவதெல்லாம் ஒருவர் தங்கள் பிரச்சனைகளை தீர்ப்பளிக்காமல் குறுக்கிடாமல் முழு மனதுடன் காது கொடுத்து கேட்க வேண்டும் என்கிறது தான். இந்த முழுமையான கவனிப்பு என்பது மௌனத்தின் ஒரு வடிவம். உங்கள் துணை, நண்பர் அல்லது குழந்தை உங்களிடம் பேச வரும்போது உங்கள் தொலைபேசியை ஓரமாக வைத்துவிட்டு அவர்களை கண்களை பார்த்து அவர்கள் சொல்லி முடிக்கும் வரை மௌனமாக கவனமாக கேளுங்கள். அவர்கள் பேசி முடித்த பிறகு, நீ சொல்வது எனக்கு புரிகிறது அல்லது நீ இப்படி உணர்வது நியாயம்தான் என்பது போன்ற வார்த்தைகளை சொல்லுங்கள். இந்த செயல், நான் உன்னை மதிக்கிறேன், உன் உணர்வுகளுக்கு நான் மதிப்பளிக்கிறேன், நீ தனியாக இல்லை, நான் உன்னுடன் இருக்கிறேன் என்ற மிக சக்தி வாய்ந்த செய்தியை அவர்களுக்கு கடத்துகிறது. இது உறவில் நம்பிக்கையையும் நெருக்கத்தையும் பாதுகாப்பையும் உருவாக்குகிறது. சில நேரங்களில் 1000 ஆறுதல் வார்த்தைகளை விட ஆறுதலான ஒரு மௌனம் அதிக பலம் வாய்ந்தது. பேசுவதன் மூலம் நீங்கள் தகவலை பகிரலாம், ஆனால் கேட்பதன் மூலமே நீங்கள் அன்பை பகிர முடியும். 10வது காயங்களை ஆற்றுகிறது. அமைதியின் மென்மையான அரவணைப்பு. வாழ்க்கை என்பது எப்போதும் மலர்ப்படுக்கை அல்ல. நாம் அனைவரும் துக்கம், தோல்வி, ஏமாற்றம், இழப்பு போன்ற கடினமான தருணங்களை சந்தித்தே ஆக வேண்டும். ஒரு அன்பானவரை இழக்கும்போது, ஒரு வேலையை இழக்கும்போது அல்லது ஒரு கனவு உடையும் போது ஏற்படும் வலி அளப்பரியது. அந்த நேரத்தில் மற்றவர்கள் சொல்லும் எல்லாம் நன்மைக்கே, இதை விட சிறந்தது கிடைக்கும் போன்ற ஆறுதல் வார்த்தைகள் கூட எரிச்சலூட்டுபவையாக இருக்கலாம். ஏனெனில் அந்த நேரத்தில் நமக்கு தேவைப்படுவது வெளி உலகத்தின் தீர்ப்புகளோ ஆலோசனைகளோ அல்ல. நமக்கு தேவை அந்த வலியையும் உணர்ச்சிகளையும் முழுமையாக உணர ஒரு இடம். மௌனம் அந்த பாதுகாப்பான இடத்தை நமக்கு வழங்குகிறது. அந்த நேரத்தில் என்ன நடந்தது என்பதை பற்றி மீண்டும் மீண்டும் பேசுவது காயத்தின் மீது இருக்கும் தோலை உரிப்பது போல வலியை அதிகரிக்குமே தவிர ஆற்றாது. ஆனால் தனிமையில் மௌனமாக இருப்பது அந்த வலியையும் கோபத்தையும் துக்கத்தையும் முழுமையாக உணரவும் அவற்றை ஏற்றுக்கொள்ளவும் கண்ணீர் விட்டு அழவும் அதிலிருந்து மெதுவாக நம்முடைய சொந்த வேகத்தில் வெளிவரவும் உதவுகிறது. மௌனம் என்பது ஒரு மென்மையான அரவணைப்பு. அது நம்மை தீர்ப்பளிக்காது, நம்மை அவசரப்படுத்தாது. அது வெறுமனே நம்மோடு இருந்து நமது காயங்கள் தானாக ஆறுவதற்கு தேவையான நேரத்தையும் இடத்தையும் கொடுக்கிறது. அதுபோலவே துக்கத்தில் இருக்கும் ஒருவருக்கு நாம் செய்யக்கூடிய மிகப்பெரிய உதவியும் அவருடன் மௌனமாக அமர்ந்திருப்பதுதான். உங்கள் இருப்பு வார்த்தைகளை விட அதிக ஆறுதலை தரும் மௌனம் உடைந்த இதயங்களை இணைக்கும் ஒரு சக்தி வாய்ந்த பசை. மௌனத்தை பழகுவது எப்படி? ஒரு நடைமுறை வழிகாட்டி. இந்த 10 விதிகளையும் படித்த பிறகு இதெல்லாம் கேட்பதற்கு நன்றாக இருக்கிறது, ஆனால் என் பரபரப்பான வாழ்க்கையில் மௌனத்தை எப்படி பயிற்சி செய்வது என்ற கேள்வி உங்களுக்கு எழலாம். மௌனம் என்பது இமயமலைக்கு சென்று தவம் செய்வது அல்ல. அதை நமது அன்றாட வாழ்விலேயே சிறிய படிகள் மூலம் பழகலாம். மௌன விரதம். வாரத்திற்கு ஒரு முறை 1 மணி நேரம் அல்லது 2 மணி நேரம் யாரிடமும் பேசாமல் தொலைபேசி, தொலைக்காட்சி போன்றவற்றை அணைத்துவிட்டு மௌன விரதம் இருங்கள். அந்த நேரத்தில் ஒரு புத்தகத்தை படிக்கலாம், தோட்ட வேலை செய்யலாம் அல்லது வெறுமனே அமர்ந்திருக்கலாம். டிஜிட்டல் மௌனம். தினமும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை தொந்தரவு செய்யாத நேரமாக ஒதுக்குங்கள். அந்த நேரத்தில் உங்கள் தொலைபேசியின் அறிவிப்புகள் அனைத்தையும் அணைத்து விடுங்கள். உறங்கச் செல்வதற்கு 1 மணி நேரத்திற்கு முன்பு எந்த விதமான திரைகளையும் பார்க்காமல் இருக்கிறது உங்கள் மனதை அமைதிப்படுத்தி ஆழ்ந்த உறக்கத்திற்கு உதவும். கவனமாக கேட்கும் பயிற்சி. அடுத்த முறை ஒருவர் உங்களிடம் பேசும்போது அவர் சொல்லி முடிக்கும் வரை உங்கள் மனதில் எந்த பதிலையும் உருவாக்காமல் முழு கவனத்துடன் கேளுங்கள். இது கேட்பதின் கலையை உங்களுக்கு கற்றுத்தரும். இயற்கையோடு இணைதல். வார இறுதியில் ஒரு பூங்காவிற்கோ
கடற்கரைக்கோ அல்லது மலை பிரதேசத்திற்கோ செல்லுங்கள். காதில் ஹெட்போன் இல்லாமல் இயற்கையின் சத்தங்களை கேட்டு மௌனமாக நடங்கள். இயற்கையின் அமைதி உங்கள் மனதின் இரைச்சலை குறைக்கும். எதிர்வினையாற்றுவதற்கு முன் இடைவெளி. ஒரு செய்தியோ மின்னஞ்சலோ உங்களை கோபப்படுத்தினால் உடனடியாக பதிலளிக்காதீர்கள். குறைந்தது 10 நிமிடங்கள் மௌனமாக இருந்து நிதானமான பிறகு உங்கள் பதிலை எழுதுங்கள். இந்த சிறிய இடைவெளி பல பிரச்சனைகளை தவிர்க்கும். தேவையற்ற உரையாடல்களை தவிர்த்தல். ஒரு உரையாடலில் பங்கெடுப்பதற்கு முன் இந்த இடத்தில் என் கருத்து அவசியமா, இது பயனுள்ள உரையாடலா என்று உங்களையே கேட்டுக்கொள்ளுங்கள். தேவையில்லாத புறம் பேசுதல் அரசியல் விவாதங்களில் இருந்து விலகி இருக்கிறது உங்கள் ஆற்றலையும் நேரத்தையும் மிச்சப்படுத்தும். முடிவுரை: உங்கள் அமைதியே உங்கள் சக்தி. நண்பர்களே, பேசுவது என்பது ஒரு திறமை என்றால் மௌனமாக இருப்பது ஒரு மகா சக்தி. சாமர்த்தியமாக பேசுவது எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு, ஏன் அதைவிட ஒரு படி மேலாக முக்கியமானது சரியான நேரத்தில் சரியான இடத்தில் மௌனமாக இருக்கிறதும். மௌனம் என்பது வெறுமையோ இயலாமையோ அல்லது பயமோ அல்ல. அது ஒரு தேர்வு, அது ஒரு சுய கட்டுப்பாடு, அது ஒரு தெளிவு, அது ஒரு சக்தி. இந்த உலகில் ஆழமான நதிகள் அமைதியாக ஓடுகின்றன. காலியான பாத்திரங்களே அதிக சத்தம் போடுகின்றன. நீங்கள் உங்கள் வார்த்தைகளை அளந்து பேசும்போது உங்கள் மௌனத்திற்கு ஒரு அர்த்தம் பிறக்கிறது. நீங்கள் உங்கள் ஆற்றலை சேமிக்கிறீர்கள், மரியாதையை பெறுகிறீர்கள், உறவுகளை பலப்படுத்துகிறீர்கள், உங்களை பற்றிய ஆழமான புரிதலை அடைகிறீர்கள். இன்று முதல் மௌனத்தை ஒரு கருவியாக பயன்படுத்தத் தொடங்குங்கள். குறைவாக பேசுங்கள், அதிகமாக கேளுங்கள், ஆழமாக கவனியுங்கள், நிதானமாக செயல்படுங்கள். அப்போது இந்த இரைச்சல் மிகுந்த உலகத்தில் உங்கள் அமைதியே உங்கள் மிகப்பெரிய பலமாக, உங்கள் தனித்துவமான அடையாளமாக மாறும். உங்கள் வெற்றி உங்கள் வார்த்தைகளால் அல்ல, உங்கள் செயல்களாலும் உங்கள் சக்தி வாய்ந்த மௌனத்தாலும் பேசப்படும். இந்த கருத்துக்கள் உங்கள் சிந்தனையை தூண்டியிருந்தால் இந்த காணொளியை லைக் செய்து இந்த அமைதியான சக்தியை பற்றி உங்கள் நண்பர்களும் அறிய அவர்களுடன் பகிருங்கள். மேலும் இதுபோன்ற வாழ்க்கையை மாற்றும் ஆழமான கருத்துக்களை பெற எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து மணி அடையாளத்தை அழுத்த மறக்காதீர்கள். உங்கள் மௌனம் உங்கள் ஞானத்தின் மொழியாக மாறட்டும். நன்றி.